ஃப்ரெண்ட்ஸ் இங்கே காலை வணக்கம். கையில் ஒரு புறா இருக்குன்னு பார்க்காதீங்க. இது வந்து பட்டா புறா கிடையாது, பட்டா. ஆக்சுவலி புறா குஞ்சு, சரிங்களா? பட்டான புறா குஞ்சு உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலி என்ன இல்லை, இது லாஃப்ட்டை திறந்துட்டு ரொம்ப நேரமாக அந்த தொட்டி அடி இங்கே மரத்தில் படுக்க இருந்துச்சு. ஆக்சுவலி இதுக்கு பறக்க தெரியாது, சின்ன குஞ்சு தான். இற கூட எடுக்க தெரியாது, சரிங்களா? அதனால் நான் வந்து திரும்பி கூட்டு கூட அம்மா திரும்பி மறுமுட்டை வச்சிருச்சு. குஞ்சு வச்சு நம்ம திரும்பி விட்டுருவோம். இதான் ஃபாதர், சரிங்களா? விட்டுருவோம். ஸோ விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழைய கூண்டில் இந்த புது கூண்டு அடித்தோம்ல, புது கூண்டில் வந்து இதில் உள்ள 2 புறாக்களை எடுத்து மாற்றி வச்சுட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் ரெண்டு புறாக்களை காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்குது பாருங்கள், பெருசாக. அதில் அடைஞ்சிருக்கு பாருங்கள், இங்கே இருக்க தெரியுதா? ரெண்டுமே நம்ம புறாக்கள் தான். ஒன்று வந்து ஃபீமேல், ஒன்று வந்து மேல். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடங்களே இருக்குது, தெரியுதுங்களா? இங்கே கீழே உட்காந்துருக்கிறது மேலே உட்காந்துருக்கிறது ஃபீமேலு. ஆக்சுவலி தப்பு என் மேலே தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய கூண்டு வச்சுட்டு நான் வந்து அதை திறக்காம விட்டுட்டேன். அது ரொம்ப நேரமாக பார்த்துட்டு டக்குன்னு வேப்ப மரத்துக்கு போயிடுச்சு. இங்கே ஏற்கனவே இருக்குது, கீழே ஒரு மேலே வந்து ஃபீமேல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற புறக்கெல்லாம் லைனில் வரிசையாக கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம். ஸோ நம்ம வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஓரளவு கதவை திறந்து எல்லாத்தையும் நல்லா செட் பண்ணி வச்சுட்டேன். இது மாதிரி செட் பண்ணி வச்சோம்னா கண்டிப்பாக அதில் புறா கொண்டு ஏற்கனவே நீங்கள் நிறைய வீடியோ நம்ம யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. இதில் புறாக்கள் உட்காந்து அதில் வந்து போய் அடைஞ்சிரும். ஸோ இந்த 2 புறா இது எதுக்காண்டி செட் பண்ணி வச்சேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், கூண்டு கொஞ்சம் திறந்துருந்தால் போதும், எல்லாம் வெளியில் வந்துடுவாப்பில். ஏன்னா இப்போ டைம் நம்ம சாயந்தரம் உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு நேரம் மட்டும் தான் திறந்துடும், ஈவினிங் மட்டும் தான் திறந்துடுது. இப்போ திறந்து ஒரு டைம் கிடையாது, சரியா? இப்போ வந்து அந்த வேப்ப மரத்தில் 2 புறா நிற்கிது. இந்த 2 புறா வந்து பிடிக்கிறதுக்காண்டி நம்ம திறந்து வச்சுருக்கோம், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா? எனக்கு ஏற்கனவே 2-3 வாட்டி ஜூம் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. இந்த இடங்களே வந்துருக்கு, தெரியுதா? கீழே வந்து சாம்பா கலர், மேலே வந்து ஒரு அது மேலே போல ஃபீமேலு. ஸோ இது என்ன ஒரு பிரச்சனைனா, மேலே அங்கேயே கூடு கட்டி, அது எப்படி சொல்கிறது, முட்டை அடிச்சுன்னா பிரச்சனை ஆயிடும், கீழே வந்து முட்டை உடஞ்சிடும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து இது மாதிரி புது கூண்டு வச்சு இவ்வளோ செலவு பண்ணி நம்ம புது கூண்டு என்னென்ன வச்சாலும் அது திரும்பி வேப்ப மரத்தெலாம் போய் கூடு கட்டிது குஞ்சு பொறிக்குது. என்ன பண்ணுறது? கூடு கட்டினா கூட பரவாயில்ல, பட் முட்டை அடித்தா முட்டை கீழே விழுந்து உடஞ்சிடும்.